அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஒரு இரவில் நாம் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய மிக சிறப்பான ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய லட்சியங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இதை அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம் விரும்பக்கூடிய அந்த லட்சியங்களையும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்களையும் அடைந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் இரவில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அமலையாவது நம்ம செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சிறந்த நாளாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு எனக்கு நாளைக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு மறுக்காமல் தருவான். ஏன்னா அல்லாஹ் தஆலா கொடை வள்ளலாக இருக்கிறான். எனவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைங்க, தினமும் ஒப்படைங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு அழகாக்கிக்கிட்டே வருவான். ஒவ்வொரு நாள்லையும் சில மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே வருவான். கொஞ்ச காலங்களுக்கு பிறகு நம்ம எப்படி இருப்போம்? நாம் யோசிக்க தெரியாத விதத்தில் கூட அல்லாஹ் நமக்கு யோசித்து நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பான். அது நமக்கு நிறைய நலவுகளையும் கொடுத்துருக்கும். இப்போ நம்மளோட லட்சியம் ஒன்று, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க. அதற்கு தேவையான செல்வத்தை கொடுப்பான், அதற்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுப்பான், அதற்கு தேவையான ஈமானை கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ்வினுடைய நெருக்கம் இருந்தால் தான் இது எல்லாமே நம்ம அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். அப்போது அல்லாஹ்வினுடைய அன்பை அடைந்து கொள்ள கண்டிப்பாக அவன்கிட்டயே நமக்கு தேவையானதை ஒப்படைக்கணும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பயன்படுத்துங்க. இரவில் அல்லாஹ் கிட்ட பேசுகிறத மறந்துடாதீங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அமல் ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல். என்ன அப்படின்னா, இஃப்தஹ் இஃப்தஹ் யா பதி அல் அஜாயிபி பில் ஹைரி யா பதி அப்படின்னு நீங்கள் 21 தடவை ஓதணும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிறப்பானவற்றை புதுமையாக படைப்பவனே எனக்கு வெற்றியளி, வெற்றியளி. இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை நீங்கள் 21 தடவை ஓதுங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒவ்வொரு நாளையும் நமக்கெல்லாம் சிறப்பாக மாற்றுவான், நமக்கு வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே இந்த திக்ரை 21 முறை ஓதுங்க. அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸல்லல்லாஹு தஆலா அலா ஹபீபிஹி முஹம்மதி வசல்லிம் என்ற இந்த குட்டி செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் 3 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். இதை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் சாதாரணமானது கிடையாது. வெற்றிகளை நம்ம கேட்குறோம், இன்னும் சிறந்ததை படைக்கக்கூடியவனே அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்குறோம். அதனால் ஒவ்வொரு நாளையும் நமக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக மாற்றுவான். இன்னும் இந்த ஒரு திக்ரை யார் இரவில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் சில சந்தேகங்களையோ சில விஷயங்களுக்கு தெளிவையோ கேட்குறாங்களோ கனவின் மூலமாக அவங்களுக்கு அதை பற்றின விஷயங்களுக்கான பதில் கிடைக்குமா. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை செய்யலாமா வேணாமா, இது நல்லதா கெட்டதா, இவங்க நல்ல மனுஷங்களா இல்லையா, நம்பலாமா வேணாமா, இப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இதை 21 முறை செலவாத்தோடு நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சுட்டு படுங்க. அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு கனவின் மூலம் காட்டப்படும். இந்த அமலை நீங்கள் ஐவேளை தொழக்கூடியவங்க, இன்னும் அல்லாஹ் தஆலா கடமைன்னு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவங்க, இன்னும் ஹலால் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க செஞ்சீங்க அப்படின்னா கனவின் மூலம் கண்டிப்பாக அதனுடைய பதிலை நம்ம அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த ஒரு சிறந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றணும்னா வழமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ். இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட தயாரிப்பில் முடி உதிர்தலை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை நீக்கி நம்மளோட உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸும் ரெடியாக இருக்குது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட முக அழகை பராமரிக்கக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், இன்னும் நம்மளோட உடல் அழகை பாதுகாக்கக்கூடிய கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம புதுசாக கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அது இதுதான். கூந்தல் வளர்ச்சியை தூண்டக்கூடிய 33 மூலிகைகள் கொண்ட மிக்சிங். அதாவது நாங்கள் மூலிகைகளை மட்டும்தான் கொடுப்போம். நீங்கள் அதில் ஆயிலை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி
கூந்தல் வளர்ச்சி தைலத்தை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்மளோட ஈமான அதிகரிக்கக்கூடிய, நமக்கு தேவையான ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த கிதாப் அப்படின்னா அதுதான் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ் குரான், தர்ஜுமா குரான், இன்னும் எந்த மாதிரியான குரான் வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது சுர்மாக்கள், அல்லது முசல்லா, இன்னும் தஸ்பீஹ் மணி போன்ற எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.